தேசிய மாத கொண்டாட்டத்தை முன்னிட்டு சாலை போக்குவரத்து குற்றங்கள், இதர பொது குற்றங்கள் போன்றவற்றுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தில் சிறப்பு கழிவை வழங்க கோலாலம்பூர் மாநகர் மன்றம் முன்வந்துள்ளது. இந்த சிறப்பு கழிவின்படி மோட்டார் சைக்கிள்களுக்கான அபராதம் 10 வெள்ளியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கார்கள், சிறு லாரிகள் போன்றவற்றுக்கு 20 வெள்ளி அபராதம் கட்டினாலே போதுமானது. பேருந்துகள் மற்றும் வழக்கமான லாரிகளுக்கு சிறப்பு கழிவு கட்டணம் 50 வெள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கல்விப் பதக்கம் 2024 10 இறுதிப் போட்டியாளர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லீப் எஜுகேஷன் சர்வீஸ் சென்ட்ரியான் பிரிகாட் தலைவர் ஜனாஸ் அல் சதாத்துக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த சாதனை உங்களுக்கும் பிற கல்வியாளர்களுக்கும் மலேசியாவில் கல்வி முறையை தொடர்ந்து உருவாக்க தூண்டட்டும் என்று அன்வார் நேற்று தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் பூப்பந்தாட்ட ஒற்றையர் பிரிவில் லீ ஜி ஜியா வெண்கலப் பதக்கம் வென்றதற்காக கெடா அரசாங்கம் அலோஸ்டாரில் பிறந்த அவருக்கு ஊக்கத்தொகையை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஊக்கத்தொகை எப்போது வழங்கப்படும் என்பதை முடிவு செய்ய லீயின் குடும்பத்தினரை மாநில அரசு தொடர்பு கொள்ளும் என்று கெடா மந்திரி பெசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவில் 1 லிட்டர் டீசலின் விலை 3 வெள்ளி 35 காசிலிருந்து 3 வெள்ளி 30 காசாக குறைக்கப்படுகிறது. இது இன்று முதல் நடப்புக்கு வருகிறது என்று நிதி அமைச்சு நேற்று தெரிவித்துள்ளது. அதே வேளையில் ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 3 வெள்ளி 47 காசாகவும், ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசாகவும் தொடர்ந்து நீடித்து வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெத்தோம் போதை சாற்றை தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். செராஸ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் உசைன் ஒமார் கான் நேற்று தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 7வரில் 6 வெளிநாட்டு பிரஜைகள் என்று அவர் கூறினார். ஜலான் பத்தாய் பாராட் என்ற இடத்தில் சிமெண்ட் ட்ரக் வீட்டின் சுவர் வேலியில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். ஸ்ரீ ஹர்தாமஸ் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 6 பணியாளர்கள் மற்றும் காவல்துறை, சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் உட்பட ட்ரக்கின் நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட கிரேன் ஆகியவற்றின் உதவியுடன் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஒருங்கிணைந்த முயற்சிகள் இருந்த போதிலும் அந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் தெரிவித்தனர். நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.